இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணித பாடத்திற்கான ஒரு மதிப்பெண் வினாக்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடில் விடைகளை பார்ப்போம். பொதுத் தேர்வு நெருங்கிட்டு இருக்க அந்த நேரத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல் கேள்வி, n ஆஃப் a கிராஸ் b ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் a 1,3 அப்படிங்கிற 2 உறுப்புகள் இருக்குது. n ஆஃப் b என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். 2ஓட எதை பெருக்குனா 6 கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 6, அப்போ 3 அப்படிங்கிறது தான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின், n ஆஃப் a யூனியன் c கிராஸ் b என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஏபிசியோட சேர்த்து மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பாருங்கள். அதில் 12 இருக்குது. 12 ஆன்சர். மூன்றாவது கொஸ்டின், ஏ 2 உறுப்புகள் இருக்குது, அதே மாதிரி சியும் 2 உறுப்புகள் இருக்குது, பியில் 4 உறுப்புகள் இருக்குது, டிலையும் 4 உறுப்புகள் இருக்குது. அப்போ ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் டி ரெண்டும் தகு உட்கணம். அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின், பியில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க. இப்போ பிங்கிறது ஏபிசிடி ஆல்ஃபாபெட் வரிசையில் பிங்கிறது 2வது உறுப்பு. அப்போ ஆன்சர் 2 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஃபிஃப்த்து கொஸ்டின், ஆர் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு 13 விட குறைவான பகா எண்கள் என்னன்னு பார்ப்போம். 2 3 5 7 11. அதை ஸ்கொயர் பண்ணணும். இப்போ 2 ஸ்கொயர் 4ன்னு வரும். இப்போ 4ல் தொடங்குகிற ஆப்ஷன் எதுவோ அதுதான் பதில். 4 9 25 49 121. அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின், ஃபஸ்ட்டு உறுப்பு முதல் உறுப்பு ரெண்டுமே சமம்னு கொடுத்துட்டு இப்போ a+2 அங்கே முதல் உறுப்பு 5, ஒரு நம்பரோட 2 கூட்டினா 5 கிடைக்கும். அது என்ன நம்பர் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னா 3. அப்போ ஆப்ஷனில் 3 வர ஆப்ஷன் 4, 3, -2. அடுத்து செவன்த் கொஸ்டின், வெற்று கணமில்லா உறவுகளின் மொத்த எண்ணிக்கை அப்படின்னு கேட்குறாங்க. வெற்று அப்படின்னா நம்ம 0 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 0வை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு உறுப்பு, அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 2^mn-1 அப்படிங்கிறது ஆன்சர். எய்த்து கொஸ்டின், சமணி சார்புன்னு கொடுத்ததுனால அதில் உள்ள அதே தான் ஆன்சர் 8,6. அடுத்தது 9வது கொஸ்டினுக்கு, இது 1, அதாவது ஒவ்வொரு எண்ணும் மற்ற ஒரு எண்களோட தொடர்பு படுத்தப்பட்டிருக்கு, அதனால் இது 1க்கு 1ஆன சார்பு. அடுத்தது 10வது கொஸ்டின், இது பார்த்திங்கன்னா இந்த 2ஓட 1 மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2ன்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்கிறதுனால கீழே உள்ளதை ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ 3 ஸ்கொயர் பண்ணால் 9, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர், அப்போ 2/9x². 11வது கொஸ்டின், இருபுற சார்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இருபுறம்னா 2 புறமும் 7 அப்படிங்கிறது தான் வரும். ஆன்சர் 7. அடுத்து 12வது கொஸ்டினில் எஃப் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஃபஸ்ட்டு 0 1 2 அப்படின்னு இருக்குது, அதுதான் ஆன்சர். அடுத்து 13வது கொஸ்டினில் f(x) √1 + x² கொடுத்துருக்காங்க. இதில் அந்த ரூட்டில் உள்ள அந்த ஃபஸ்ட்டு சிம்பிள் மட்டும் எடுத்துக்கிட்டு கிளாக் வைஸில் ஒரு ரொட்டேஷன் பண்ணுங்கள். பண்ணும்போது என்ன கிடைக்கும், லெஸ் தென் அப்படிங்கிற சிம்பிள் நமக்கு கிடைக்கும். அப்போ லெஸ் தென் வர்ற சிம்பிள் உடையது ஆப்ஷன் சி. அடுத்தது 14 பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ஃபா மற்றும் பீட்டாவின் மதிப்பு 1 + 1, ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, ரெண்டாவது மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 + 1 2, ஆப்ஷன் பி 2, -1. அடுத்தது 15வது கொஸ்டின், இல்லை கேள்வியிலே பாருங்கள் 1 இருக்குது ஃபஸ்ட்டில், -(-1) இருக்குது. அப்போ 2 - 2 ப்ளஸ் ஆயிரும். 1 + 1 2 அப்படிங்கிறதுனால இருபடி சார்பு. இரண்டாவது பாடம், முதல் கேள்வி, a = bq + rன்னு இருக்குது. இப்போ ஒரு எழுத்துக்கு அப்புறம் சமக்குறி இருக்குது
அதனால் ஆப்ஷனில் 0க்கு அடுத்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சமக்குறி இருக்கிறதுனால ஆப்ஷன் சி. அடுத்து 2வது கொஸ்டின், 9ஆல் வகுக்கும்போது கிடைக்கும் மீதிகள். இப்போ உதாரணத்துக்கு 9ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். 9ஐ 9ஆல் வகுக்கும்போது நமக்கு கிடைக்கிற மீதி 0. இப்போ 0, 1, 8 கூட்டினா 9 வரணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். 0, 1, 8 அது 3ஐயும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9 கிடைக்குது. அடுத்தது 3rd கொஸ்டின், இதில் பார்த்தீங்கன்னா எம்மின் மதிப்புன்னு கேட்டிருக்கு. இப்போ எம் -11 இருக்கு. அது சமக்குறியாக மாற்றினா 1 + 1 2 அப்படிங்கிறது ஆன்சர் பி. அடுத்தது 4th கொஸ்டின், 1729 பகா எண்களின் அடுக்குகளின் கூடுதல். லாஸ்ட் நம்பர் 9 இருக்கு. 3ஆம் வாய்ப்பாட்டில் 9 வரும். அதனால் 3ன்னு எடுத்துக்கலாம், அல்லது 1 + 2 = 3 அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். அடுத்தது 5வது கொஸ்டின், 1 முதல் 10 வரை உள்ள அனைத்து எண்களாலும் வகுப்படும் மிகச்சிறிய எண்ணுன்னு கேட்குறாங்க. இப்போ 10ஆல் வகுப்படக்கூடிய நம்பர் அப்படின்னா லாஸ்ட்டில் 0ன்னு முடியணும். அதில் எது சின்ன நம்பர்னு பார்த்தோம்னா 2520 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டினுக்கு கேள்வியிலே இருக்குது 1 அப்படிங்கிறது ஆன்சர். 7th கொஸ்டினுக்கு F1 = 1 இருக்குது. அந்த 2 1ஐயும் சேர்த்து 11 அப்படிங்கிறத எழுதிக்கலாம். அடுத்து 8வது கொஸ்டின், பொது வித்தியாசம் 4ன்னு இருக்குது. அப்புறம் 4 2ஆல் பெருக்கணும் அப்படின்னா 8ன்னு கிடைக்குது. இப்போ 8 வர்றது ஆப்ஷன் என்னன்னு இருக்குன்னு பார்த்தோம்னா 7881 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 9வது கொஸ்டின், 6வது உறுப்பின் 6 மடங்கு 7வது உறுப்பின் 7 மடங்குன்னு இருக்குது. இப்போ 6ல் 6 போயிடுச்சுன்னா 0, 7ல் 7 போயிடுச்சுன்னா 0. அப்போ ஆன்சர் 0. அடுத்து 10வது கொஸ்டின், 31 உறுப்புகள் எம்ன்னு இருக்குது. அப்போ 31 எம் ஆன்சர். 11வது கொஸ்டின், இதுலேயும் பார்த்தீங்கன்னா பொது வித்தியாசம் 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 4 கீழே பார்த்தோம்னா 2 இருக்குது. 4 × 2 8 அப்படிங்கிறத வச்சுக்கலாம் ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின், அடுத்து 12வது கொஸ்டினில் A 2^65 இருக்குது, Bக்கு 2^64 இருக்குது. இப்போ A எவ்வளோ இருக்குது? 1 கூட இருக்குது. Bஐ விட 1 கூட இருக்கிறதுனால A ஆனது Bஐ விட 1 அதிகம். அடுத்து 13வது கொஸ்டின், இந்த தொடரின் அடுத்த உறுப்பு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரி, அதாவது வித்தியாசத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 8 4, அடுத்து 12 6, அடுத்தது 8 18 8 26, 26க்கு அடுத்த நம்பர் 27, அதாவது 1/27ங்கிறது ஆன்சர். அடுத்து 14வது கொஸ்டின், 14வது கொஸ்டின் கேள்வியிலே கூட்டுத்தொடர் வரிசைன்னு இருக்கு. ஆன்சர் கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்து 15வது கொஸ்டின், நடுவில் உள்ள 2 நம்பரை பார்த்தோம்னா 15 - 1 14. அடுத்த நம்பர் 2ன்னு இருக்கு. 14 2. அடுத்தது 5 3 கூட்டினா 8. 14 2 8 0. இப்போ 14280ங்கிறது ஆன்சர். அடுத்து 3வது பாடம், தீர்வுகள் இல்லை அப்படின்னா ஒன்றை ஒன்று வெட்டாது. அடுத்து 2nd கொஸ்டின், தீர்வுன்னு கேட்டாங்கன்னா 1 2 3 வரிசை எழுதிக்கலாம். x1 y2 z3. அடுத்து 3வது கொஸ்டின், கேயின் மதிப்புன்னு கேட்குறாங்க. அதில் எத்தனை எக்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா அதுதான் கேயின் மதிப்பு. இப்போ மொத்தம் 5 எக்ஸ் இருக்குது அதில், அதனால் ஆன்சர் 5. அடுத்து 4th கொஸ்டின், ஃபஸ்ட் நம்பரையும் 2வது நம்பரையும் மல்டிப்ளிகேஷன். அப்போ 3 9y /7. அடுத்து 5th கொஸ்டின், அதில் உள்ள ஸ்கொயர் 2ஐயும் எடுத்துகிட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிட்டா ஆன்சர். 6th கொஸ்டின், லாஸ்ட் 2 நம்பரை மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 8 5 40. அதில் 40ல் 3 ஆப்ஷன் இருக்குது. அடுத்து x² - 25 உள்ளது எதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி.
7th கொஸ்டின் 256க்கு ரூட் எடுத்தால் 16, 25க்கு ரூட் எடுத்தால் 5. இப்போ 16/5ன்னு வரணும். 3 ஆப்ஷனில் இருக்குது. ஏதாவது ஒரு நம்பர் லாஸ்ட் நம்பர் எடுத்துக்கோ. இசட் 10ல் 6 போச்சுன்னா 4, அதுக்கு ரூட் எடுத்தால் இசட் ஸ்கொயர். இசட் ஸ்கொயர் மேலே வர்றது ஆப்ஷன் டி. அடுத்து 8th கொஸ்டின் லாஸ்ட்டில் உள்ள 64 அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், 8 × 64 8 ஸ்கொயர்னு வச்சுக்கலாம். அது ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் 16 எக்ஸ் ஸ்கொயர். அடுத்த கொஸ்டின் 2x - 1 இருக்குது. அப்போ 2 - 1 அது -1 2. அடுத்த கொஸ்டின் முழு வர்க்கம் எனில் ஏபியின் மதிப்பு. ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 100 வருது. இப்போ ரெண்டாவது நம்பர் அப்படிங்கிறதுனால ரெண்டாவது 100 வர்றது ஆன்சர் சி. 11th கொஸ்டின் பிக்யூஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இடையில கமா இருக்கிறதுனால அதை பெருக்கல்னு போட்டுக்கிட்டோம்னா பெருக்கு தொடர் வரிசை அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின் நேரிய சமன்பாடு வருது, அதனால நேர்கோடு. 13வது கொஸ்டின் எக்ஸ்ஹெச்சை வெட்டும் புள்ளிகள் 2 2 4ன்னு எழுதலாம். இப்போ ரெண்டுமே ஒரே நம்பர் தான், அதனால 1 அப்படிங்கிறது ஆன்சர். 14வது கொஸ்டின் இந்த ஏவோட வரிசை 3/4 நிறைநிரல் மாற்று அணியின் வரிசைனா அப்படி திருப்பி போட்டுக்கோங்க 4/3. அடுத்த கொஸ்டின் ஏவோட வரிசை 2/3, பியோட வரிசை 3/4, 3 3 கேன்சல் ஆகிடும். இப்போ 2/4ங்கிறது ஆன்சர். அதில் நிரல்களின் எண்ணிக்கை கேட்குறதுனால 4 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து நிரல்கள் மற்றும் நிறைகள் சம எண்ணிக்கையில் இல்லாத அணி. சம எண்ணிக்கைனா நிரல் நிறை இது போல் இருந்துச்சு அப்படின்னா சமம்னு அர்த்தம். 2/2 3/3 இது போல் வரிசையாக இருக்கும். இல்லை செவ்வக அணியில் பார்த்தோம்னா நிறை நிரல் சமமாக இருக்காது, ஒரு செவ்வக வடிவமாக இருக்கும் அது. அதனால் செவ்வக அணிங்கிறது ஆன்சர். 17 ஒரு நிரல் அணியின் நிறை நிரல் மாற்று அணி. நிரல்னு கொடுத்துட்டாங்கன்னா இங்கே நிறை அணி. அடுத்த கொஸ்டின் எக்ஸ் என்ற அணியை காண்கின்றது. ஃபஸ்ட்டு 2 இருக்கிறதுனால அந்த மூலையில் ஃபுல்லாக 2ன்னு வந்துடணும். அடுத்து 19ல் ஏ ஸ்கொயர் அதோட அணியை பாருங்கள், வரிசை 3/2, பிக்கு 3/3. ஏ ஸ்கொயர்னால் ஏவால் பெருக்கணும். அப்போ 3/2 × 3/2ன்னு போட்டோம்னா 2 2 சேமாக இல்லை, அது பண்ண முடியாது. பி ஸ்கொயர்னால் 3/3 3/3 கேன்சல் ஆகிரும். அப்போ 3/3 பண்ணலாம். ஏபி 3/2 3/3 இது பண்ண முடியாது. பிஏ 3/3 3/2 3 3 கேன்சல் ஆகிரும். இப்போ இது பண்ணலாம். அப்போ 2 மற்றும் 4 சரி. அடுத்து 20வது கொஸ்டின் ஃபஸ்ட்டும் செகண்டும் சரி. 4th லெசன் ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்திங்கன்னா மேலே பிங்கிறதும் கீழே டிங்கிறதும் பொதுவாக இருக்குது. அப்போ பிடி அப்படிங்கிறது சரி. அடுத்து செகண்ட் கொஸ்டின் 50 60 ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 110. 180ல் 110 கழிச்சிட்டோம்னா 70 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்தது 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்க ஆப்ஷனில் வித்தியாசமான இருக்கிறது 5√2. அடுத்து 4th கொஸ்டின் எஸ்பிங்க 2 அங்கே 3 டோட்டல் பண்ணால் 5. இப்போ 5 ஸ்கொயர் கீழே 2 இருக்குது 2 ஸ்கொயர் 5 25 2 2 4 25:4. அடுத்து 5th கொஸ்டினில் முதல் 3 ஆப்ஷனுமே பின்னத்தில் இருக்குது, 4வது ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதுதான் ஆன்சர். 6th கொஸ்டின் இதில் பார்த்திங்கன்னா அதில் பாதியாக இருக்குது எல்லாமே. 2.4 1.2 2.1 1.05 வித்தியாசமாக இருக்கிறது 1.4 சென்டிமீட்டர். அடுத்து 7th கொஸ்டின் ஏபி 8 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ அதில் பாதி 4 சென்டிமீட்டர்.
அடுத்து எயித்து கொஸ்டின் பிடி டிசி ஏடி. ஆப்ஷன் சி பிடி சிடி ஈக்குவல் டு ஏடி ஸ்கொயர். அடுத்து 9வது கொஸ்டின் 11 12 13 அப்படின்னு வரிசையாக இருக்குது, எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் 90ன்னு இருக்குது, அப்போ ஆன்சர் 90. 11வது கொஸ்டின் தொடுகோடும் அதன் ஆரமும் செங்குத்தாக அமையும் இடம் தொடுபுள்ளி. வட்டத்தின் வெளியிலிருந்து 2 தொடுகோடுகள் வரைய முடியும். அடுத்த கொஸ்டின் இங்கே 70ன்னு கொடுத்துருக்காங்க, அப்போ 180ல் 70 கழிச்சிட்டா 110 டிகிரி. அடுத்தது 11 சென்டிமீட்டர் 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 11ல் 7 கழிச்சோம்னா 4 சென்டிமீட்டர். அடுத்த கொஸ்டின் படத்தில் 60 டிகிரி கொடுத்துருக்காங்க, அப்போ 180ல் 60 கழிச்சா 120 டிகிரிங்கிறது ஆன்சர். 5வது பாடம் இதில் பார்த்திங்கன்னா 5 5 5ன்னு இருக்குது, இப்போ 5 25 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின் சுவருக்கு நோக்கி ஒருத்தர் நடந்து போகிறாரு, அப்படிங்கும்போது அது எக்ஸ் அச்சாக இருக்கும், அதனால் எக்ஸ் ஈக்குவல் டு 10. எக்ஸ் ஈக்குவல் டு 11 என கொடுக்கப்பட்ட நேர்கோட்டின் சமன்பாடு பார்த்திங்கன்னா ஒய்ஹெச்சுக்கு அது இணையாக இருக்கும், ஒய்ஹெச்சுக்கு இணை. அடுத்தது 4th கொஸ்டின் பியின் மதிப்பு, பி அப்படியே மிரர் இமேஜ் பண்ணோம்னா என்னவாக இருக்கும், 9 இருக்கும், இப்போ ஆன்சர் 9. அடுத்து 5வது கொஸ்டின் சந்திக்கும் புள்ளி என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது, இப்போ ஆப்ஷனில் 3 உள்ளது, 3,5. அடுத்த கொஸ்டின் ஏயின் மதிப்பு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஏக்கு பக்கத்தில் என்ன 4ங்கிற நம்பர் இருக்குது, அந்த நம்பரை எதால் பெருக்குனா 8 கிடைக்கும்னா 4 2 8, இப்போ ஆன்சர் 2. அடுத்து 7th கொஸ்டின் செங்குத்தான கோட்டின் சாய்வு அப்படின்னு கேட்குறாங்க, 8/8 ஆன்சர் 1. அடுத்தது செங்குத்தான இரு சமவெட்டியின் சாய்வுன்னு கேட்குறாங்க, 1/√3, இப்போ 1/√3 வராது. அடுத்தது கொடுத்துருக்க நம்பரை தலைகீழாக போட்டு குறி மாற்றினா போதும், இப்போ -√3ங்கிறது ஆன்சர். அடுத்த கொஸ்டின் 8 5ன்னு இருக்குது, அப்போ 8x + 5y 2ஐயும் பெருக்கிடுவோம், 8 5 40, இப்போ 8x + 5y = 40. அடுத்தது ஒரு நேர்கோட்டுக்கு செங்குத்தாகவும் ஆதி புள்ளி வழி செல்லவும் கொடுத்துருக்கு, அப்போ எக்ஸோட கெழு ஒய்யையும் ஒய்யோட கெழு எக்ஸ்ன்னு மாற்றி குறி மாற்றிக்கணும், இப்போ 3x + 7y = 0. அடுத்து 11வது கொஸ்டின் L2ங்கிறதுல -1 இருக்குது, அங்கே ஒரு 2 இருக்குது. நமக்கு தெரியும் கோடுகள் செங்குத்தானவைனா M1 M2 = -1ன்னு தெரியும், அதனால் -1 வர்றது L2லையும் L4லையும் தான் இருக்குது, அப்போ ஆன்சர் சி. அடுத்து 12th கொஸ்டின் சாய்வு, அப்போ 4/8 அப்படின்னு போடணும், 4 8ஆல் வகுத்தோம் அப்படின்னா ஆன்சர் 0.5 அப்படிங்கிறது எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ. அடுத்து 13வது கொஸ்டின் சரிவகமாக அமைய தேவையான நிபந்தனை, இரு சைடு இணையாக இருக்கும், இரு பக்கங்கள் இணையற்றவை. அடுத்து 14வது கொஸ்டின் இணைகரமாக இருக்குன்னு நம்ம எதை வச்சு சொல்லணும்னா சாய்வு, அதாவது எதிரெதிர் பக்கங்களோட சாய்வை கண்டுபிடிக்கும்போது அது எதிரெதிர் சமமாக இருந்துச்சு அப்படின்னா இரு ஜோடி எதிர்பக்கங்கள் சாய்வுகள். அடுத்து 15வது கொஸ்டின் 2 + 1 கூட்டினா 3 வருது, அப்போ 1 எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, 1 ஒய்ன்னு வச்சுக்கிட்டோம்னா x + y = 3, ஆப்ஷன் பி. அடுத்து 6வது பாடம் ஃபஸ்ட் கொஸ்டின் மேலே 1 1ன்னு இருக்கு பாருங்கள், அதனால் என்ன பண்ணிக்கலாம், ஆன்சர் 1 தான். செகண்ட் கொஸ்டின் tan θன்னு இருக்குது, tan θவோட தலைகீழியை நம்ம பார்க்கணும், தலைகீழி பார்த்தோம்னா cot θ. அடுத்து தேர்ட் கொஸ்டின் கேயின் மதிப்புன்னு இருக்குது, எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு பார்த்து கூட்ட வேண்டியதான், 3 4 5 6 7 இருக்கிறதுனால ஆன்சர் 7. அடுத்து 4th கொஸ்டின் a² இருக்குது, அதனால் 2a,
ஃபிஃப்த்து கொஸ்டின் 1/y² வச்சுக்கிட்டு 1/y பதிலாக 5ன்னு வச்சுக்கோங்க, 5 ஸ்கொயர். இப்போ 1/25 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 6th கொஸ்டின் பவரை ப்ளஸ் பண்ணுங்கள். 2 2 -1 2 2 4 4 -1 3. முன்னாடி ஒரு 2 இருக்குது, அப்போ 3/2. அடுத்து 7th கொஸ்டின் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒய் கொடுத்துருக்காங்க. ஒய் முன்னாடியும் எக்ஸ் பின்னாடியும் அப்படியே மாற்றிக்க வேண்டியதான். y² - x² y² - x²/a² = 1. அடுத்து 8th கொஸ்டினில் ஃபஸ்ட்டில் ஒரு 1 இருக்குது, அடுத்த ஒரு 1 இருக்குது, ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 2. அடுத்து 9th கொஸ்டின் PQ கொடுத்துருக்காங்க, p² - q² கொடுத்துருக்காங்க. முன்னாடி சொன்ன அதே தான். ஏபிங்கிறத BAன்னு மாற்றிக்கும், அப்போ b² - a². அடுத்து 10th கொஸ்டினில் √3 இருக்குது. tan 60ஓட மதிப்பு √3, அதனால் 60 டிகிரி அப்படிங்கிறது ஆன்சர். 30ன்னு கொடுத்துருக்கா, அதுலேருந்து 3 எடுத்துக்குவோம். இங்கே B இருக்குது, அப்போ b/3. 43 பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. அதே மாதிரி 0.92ங்கிறது 2 இருக்குது. ரெண்டுமே வர்றது 43.92. 13வது கொஸ்டின் 30 டிகிரி, அதனால் 30 வச்சுக்குவோம். இன்னொன்று 60 டிகிரியோட மதிப்பு √3. 30ல் 20 கழிச்சா 10, இப்போ 30, 10 √3. எக்ஸ் மீட்டர்னு இருக்குது. 2 மடங்கு இரண்டாவது நம்பரின் உயரத்தை போல் 2 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ x/2 √2 2 2ன்னு இருக்கிறத வச்சு நம்ம இதை கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து லாஸ்ட் கொஸ்டின், இது ப்ளஸ்ஸு மைனஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ் உள்ளது. இப்போ ஆப்ஷன் ஏல உள்ள மேலே ப்ளஸ்ஸு கீழே மைனஸ் உரியது. அடுத்தது 7வது பாடம். ஃபஸ்ட்டு கேள்வி 16 சென்டிமீட்டர் விட்டமும் 6ன்னு முடியுது. அப்போ நம்ம ஆன்சரும் 6ல் முடிகிறது, ஆப்ஷன் டி. அடுத்து செகண்ட் கொஸ்டின், 2 சம அரைக்கோளங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இணைக்கப்படும் போது 2 சம அரைக்கோளத்தை இணைச்சோம்னா ஒரு முழு கோளம் கிடைச்சிரும். அதோட புறப்பரப்போட ஃபார்முலா 4/r² அப்படிங்கிறது தான். அடுத்து 3வது கொஸ்டின், 5 13 இருந்தால் 12 13 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 4th கொஸ்டின், உயரத்தை மாற்றாமல் ஆரத்தை பாதியாக கொண்டு. இப்போ ஒரு உருளையில் வட்ட வடிவம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆரம் இருக்குது, அதை பாதியாக பிரித்தோம்னா எத்தனை பாகம் நமக்கு கிடைக்குதுன்னா 1 2 3 4 பாகம் கிடைக்கிறதுனால 1:4. அடுத்து 5வது கேள்வி, ஆரம் உயரத்தில் 3ல் 1 பங்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8 9ன்னு வரிசையாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதை. அடுத்து 14 சென்டிமீட்டர் மற்றும் தடிமன் 4 சென்டிமீட்டர் உயரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. 20, ஆப்ஷனில் 20, ஆன்சரில் 20 இருக்குது. அடுத்து 7th கொஸ்டின், ஆரம் 3 மடங்காகவும் உயரம் 2 மடங்காகவும் மாற்றினால் கன அளவு எத்தனை மடங்கு? கூம்பின் கன அளவு 1/3πr² வச்சுன்னு தெரியும். r² பண்ணணும். அப்போ 3² பண்ணால் 9 9 2 18 மடங்கு. அடுத்தது 8வது கொஸ்டின், அரைக்கோளத்தின் மொத்த பரப்பு 3/r². அதோட ஃபார்முலா ஆரத்தின் வர்க்கத்தை போட 3π. அடுத்து 9வது கொஸ்டின், கூம்பின் உயரம் கேட்குறாங்க. உயரங்கிறது 1 2 3 4 எழுத்து, அதனால் 4x சென்டிமீட்டர். 10வது கொஸ்டின், கன அளவு கேட்குறாங்க. 28 2 இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா 33 2 ஆப்ஷனில் இருக்குது. அப்போ அது ரெண்டுமே வர்ற மாதிரி என்ன ஆப்ஷன் இருக்கோ அதுதான். அடுத்து 11வது கொஸ்டின், இறகு பந்தின் வடிவம்
மேலே ஒரு கூம்பின் இடைக்கண்டம் இருக்கும், கீழே ஒரு அரை கோளம் இருக்கும். ஆப்ஷன் டி. 2வது கொஸ்டின் R1:R2 கேட்குறாங்க. அப்போ 1:2 2:1 எழுதிக்கணும். கோளத்தின் கன அளவு 4/3r³ வரதுனால அது ஆப்ஷன் ஏ. அது இது 1:2 கொடுத்துருக்காங்க, அதே தான் ஆன்சர். அடுத்து 15வது கொஸ்டின் ஒரு உருளை, ஒரு கூம்பு, ஒரு கோளத்தின் கன அளவுகளின் விகிதம். இப்போ 3 வடிவத்தை வரைஞ்சி பார்த்தோம்னா ஓரளவுக்கு நம்ம பெரிய வடிவம் என்ன அப்படின்னா உருளைங்கிறத வச்சுக்கலாம். அதனால் அது 3 பங்கு அப்படின்னு வச்சுக்கிட்டு ஆப்ஷன் டி 3:1:2. அடுத்து 8th பாடம் பரவல் அளவே இல்லை அப்படிங்கிறது கூட்டு சராசரி. 3 ஆப்ஷனில் கூட்டு சராசரி. வீச்சுங்கிறது மைனஸ் பண்ணி பார்க்கணும். 8 - 8 0. அடுத்து விளக்கங்களின் கூடுதல் எப்பவும் 0வாக இருக்கும், 0. அடுத்து 100 தரவு புள்ளிகளின் சராசரி 40, திட்ட விளக்கம் 3 எனில் தரவுகளின் வர்க்கங்களின் கூடுதல். இப்போ ஸ்கொயர் பண்ணி வைக்கணும். அங்கே 16 அப்படிங்கிறது வரும். 3 ஸ்கொயர் பண்ணால் 9. 16, 9 உள்ள ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி. அடுத்து முதல் 20 இயல் எண்களின் விளக்க வர்க்க சராசரி 33, 25 தான் ஆன்சர். 25 இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி 33 ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 5ஆல் பெருக்குனா 5 25 உள்ளது, 225. அடுத்தது 3x 3y 3zனால 3p. சராசரி மாறுபாட்டுகளை கொடுத்துருக்காங்க. இப்போ 87.5ல் 4.0 கழிச்சோம்னா 5, 3.5 முன்னாடி ஒரு 8 கேன்சல் பண்ணிட்டோம், 3.5ன்னு வரும். எது தவறானது? இது 3 ரைட்டு. ஆப்ஷன் ஏ P(a) > 1. சிவப்பு கூழாங்கல்னா பி, அப்போ p/, அதுதான் ஆன்சர். அதுதான் ஆன்சர். 7ஐ விட குறைவாக உள்ள நம்பர் 0, 1, 2, 3, 4, 5, 6, மொத்தம் 7 நம்பர் இருக்கும். ஆப்ஷனில் 2 7 இருக்குது. அப்போ டோட்டல் நம்பர் என்னென்னு பார்க்கணும். 0லேருந்து 9 வரைக்கும் மொத்தம் 10 நம்பர் இருக்குது. அதனால் 7/10 அப்படிங்கிறது ஆன்சர். அடுத்து 12வது கொஸ்டின் இல்லை பார்த்தோன்னா 2 3ன்னு இருக்கும். அப்போ 1 2 3, அதனால் 1 ஆன்சர். 13வது கொஸ்டின் அதில் 135 1 5 15 அப்படிங்கிறது ஆன்சர். 14வது கொஸ்டின் எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்கள் அப்படின்னா பிந்தைய எழுத்துக்கள் கண்டுபிடிச்சோம்னா XYZ. அப்போ 3 எழுத்தை கழிச்சிட்டோம்னா 26ல் 3 போயிடுச்சுன்னா 23. அதனால் 23/26. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் இதில் பார்த்தோன்னா 20 20 20ன்னு நிறையா வருது. 2000 200 200ன்னு. இப்போ 20 வர்றது 4 5 20 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா 4/5 அப்படிங்கிறது தான் ஆன்சர்.